ஒரு முறை ஒரு அரசன் ஒருவன் அரண்மனையிலே ஏழைகளுக்காக விருந்து ஏற்பாடு செய்தான். எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அவருடைய மகனுக்கு இளவரசனுக்கு கட்டளை கொடுத்தான். நல்ல அரசன். அந்த இளவரசன் போய் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்று அழைத்து வந்தான். அப்போ ஒரு ஏழை வரத்துக்கு ரொம்ப தயங்கினார். ராஜா கொடுக்குற விருந்து, நல்ல சாப்பாடு கிடைக்கும், போயிருக்கலாம்ல. இந்த ஏழை தயங்கினான். இந்த இளவரசன் கேட்குறான், ஏன்பா நீ தயக்கம் காட்டுற அப்படின்னு. உடனே அந்த ஏழை சொல்கிறான், எனக்கு ராஜா கொடுக்குற உணவுக்கு வர ஆசை தான், ஆனால் எனக்கு போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இல்லை, கந்தை துணியாக இருக்கிறது, அழுக்கு துணியாக இருக்கிறது. இதை வைத்துக்கிட்டு நான் வந்தாக்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நல்ல ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே இளவரசன் அவனுக்கு இருந்த அந்த ராஜ உடைகளில் ஒன்றை அந்த ஏழைக்கு கொடுக்குறான். இதை நீ போட்டுட்டு வா, போட்டு வந்து நல்லா திருப்தியாக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இந்த ஏழைக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அரண்மனைக்குள்ளே வர்றான். வரும்போது கையில் ஒரு அழுக்கு மூட்டையை வச்சுருக்கிறான். என்ன அழுக்கு மூட்டை? அவன் ஏற்கனவே கந்த துணி போட்டிருந்தான் பார்த்தீங்களா, அதெல்லாம் சுற்றி ஒரு மூட்டையை கையில் வச்சுருக்கிறான். ஏன் அப்படின்னா அவனுக்கு இந்த உடை அரச உடை கொடுத்துருக்குறாங்க, மறுபடியும் பிடுங்கிக்குவாங்களோ அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம். இதை சாப்பாட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க, சாப்பாடு முடித்த பிறகு இந்த உடையை கழட்டி கொடு அப்படின்னு பிடுங்கிட்டா எனக்கு அடுத்த நாள் போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்காதே அப்படின்னு சொல்லி அந்த கந்தை துணியை கையில் வச்சு அமுக்கிட்டு கொண்டாடுறான். ராஜா எல்லாருக்கும் உணவு பரிமாறுகிறார். அவனால் நிம்மதியாக அந்த உணவை சாப்பிட முடியும். கையில் இருக்கிற அந்த கந்தை துணியை கையில் வச்சுக்கிட்டே இப்படி சாப்பிட்றான். அவனால் நல்லா நிம்மதியாக மகிழ்ச்சியோடு உணவு இருந்தமில்லை. இதுதான் நமது மனித வாழ்க்கை. கடவுள் நமக்கு ராஜ உடை கொடுத்திருக்கிறார், அன்பை நம்மேல் வாரி வழங்கி இருக்கிறார், அன்பை பொழிந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய ப்ரீ ஆக்குபேஷன், நம்முடைய முற்சார்பு சிந்தனைகள், நம்முடைய நினைவுகள் எல்லாம் பழையதே நினச்சிக்கிட்டு அந்த கந்தை துணியை கையில் வச்சுக்கிட்டே அந்த ஏழை ராஜாவுடைய உணவை அனுபவிக்காமல் இருந்தான் பார்த்தீங்களா. அது மாதிரி பழைய நினைவுகள், கோபங்கள், நமக்கு எதிராக பேசுகிறவர்களை பற்றிய நினைவுகள், இதெல்லாம் நம்ம கையில் வச்சு அமுக்கிட்டு கந்தை துணியை அழுக்கு துணியை அமுக்கிட்டு இருக்கும் போது ராஜா கொடுக்குற அந்த அன்பின் விருந்தை சுவைக்க முடியுமா? முடியாது. திருப்பலி அன்பின் விருந்து, நற்கருணை அருட்சாதனம் அன்பின் விருந்து.